எவ்ரிவன். பார்ட் 1ல் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஹிஸ்ட்ரியும், பார்ட் 2ல் ரெகுலேஷன் ஆக்டஸ், பார்ட் 3ல் வந்து பெட்ஸ் அண்ட் ஆக்டும் பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 4ல் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1793 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட்னே நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்தது யாருன்னா காரன்வாலிஸ். ஸோ அந்த காரன்வாலிஸ் என்ன பண்ணுவார்னா காரன்வாலிஸ் கோடுன்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ ஆஸ் யூஷுவலுங்க எக்ஸ்டெண்டட் 20 years ஆஃப் ட்ரேட் அந்த மோனோபோலி வந்து உங்களுக்கு அடுத்து 20 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுதுண்டுவார். ஸோ இந்த காரன்வாலிஸை பொறுத்தளவுக்கு ஒரு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதை ரொம்ப வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருப்பார், போலீஸ்க்கான ரிஃபார்ம் சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பார், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கான சேலரி வந்து நம்ம இந்தியன் மணிலேருந்து தான் கொடுக்கணுன்றதை எடுத்துகிட்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து லாலாம் எழுதுகிறாங்க இல்லையா, அப்போ இங்கிலீஷில் எழுதுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நம்ம இந்தியன்ஸ்க்கு புரியக்கூடிய லாங்குவேஜஸில் வந்து எழுதணும், அப்போ தான் இந்தியன்ஸ்க்கு புரியும்னு சொல்லியிருப்பார். அண்ட் இவர் பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிவில் சர்வெண்ட் ஆஃபீஸர்ஸுமே வந்து ஜுடிஷியல் ஒர்க்கும் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கும் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஜுடிஷியல் ஒர்க் பண்ண தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் சர்வீசஸை மட்டும் பண்ணுங்கள், அவங்க ஜுடிஷியல் ஒர்க்கை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பவர்ஸை வந்து அப்போவே வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் காரன்வாலிஸ் கோடு. முன்னாடி இருந்த கவர்னர் ஜெனரல்ஸை விட காரன்வாலிஸ்க்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, ஜமீன்தாரி சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, போலீஸ்க்கு ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியை வந்து பிரிச்சிருக்காரு, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கான சேலரி வந்து அவங்கள்ட்ட இல்லை போல் பாவம் நம்மளோட இந்தியன் மணிலேருந்து கொடுக்கணும்னு இருக்காரு, லாவை எல்லாத்தையும் நம்மளோட இந்தியன் லாங்குவேஜில் எழுதணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். எம்சிக்யூ வேணுன்னா டைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.